அது காலை பிடிச்சி தாமரையை பறிச்சு கொடுத்தோ, காலை முதல்ல பிடிச்சி கொடுத்தோ, பல 1000 வருஷம் அவஸ்தப்பட்டது. உடனே நமக்கு ஒருத்தர் ரட்சகன் இருக்கான்னு உடனே கையை தூக்கிண்டு தாமரை கையில இருக்கு. கிருஷ்ணா நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆளுடரை நீக்காய் அப்படின்னு கீழே வச்சிருக்கோம். ஆளுடரை நீக்காய் அப்படின்னுட்டு என்னுடைய கஷ்டத்தை நீ போக்கணும் அப்படின்னு கத்தித்தான் யானை. உடனே பெருமாள் கருடாரூடனா வந்தார். என்ன விஷ்ணு இல்லையோ, அவன் கருடரோடு தானே வரணும், கருட ரூபத்திலேயே வந்தார். அதனால அப்படி வரும் பொழுது அதை அனுபவிக்கிறா. மீனமர் பொய்கை நாள் மலர் கொய்வான் வேட்கையினோடு செந்திடிந்த காணமர் வேழம் கையெடுத்தலர காணமர் வேழம் கையெடுத்தலர கராதன் காலினை கதூவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்றாடி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமயிலை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கேணி கண்டேனே. ஆச்சரியமான பாசுரம். அதனால அப்படி வந்து நின்னானா பெருமாள். அந்த அலறதேன்னு வேகமா ஓடி வந்தாராம். ஓடி வந்து பார்க்கும் பொழுது அவருடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுட்டு சக்கரம் ஓடி போய் அந்த முதலையினுடைய இவர் பெருமாள் வந்து துதிக்கையை பிடிக்கிறார். யானையுடைய துதிக்கையை சக்கரம் தானா போய் முதலுடைய கழுத்தில் விழுறது. அப்ப 2 பேருக்கும் மோட்சத்தை பெருமாள் கொடுத்தார் அப்படின்னா சக்கராயுதம் தானே. பெருமாள்கிட்ட போது திருக்காப்பை சாத்திட்டு வெளியில போறச்சே பெரியாழ்வார் சொல்ற, அது என்ன பிரார்த்திச்சுக்கணுமா, ஆயுதங்கள் இடத்துல பிரார்த்திச்சுக்கணுமா, பெருமாளை ஜாக்கிரதையா பார்த்துக்கோன்னு. அதான் உரகல் உரகல் உரகள் ஒன் சுடராழியே சங்கே உரகல் 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 ஒன் சுடராடிய சங்கே அரவெறி நாந்தகவாளே அழகிய சார்கமே தண்டே இரவு படாமலிருந்த எண்மர் உலோக பாலீர்கள் பறவை அறையா உரகல் பள்ளியறை குறிக்கொண்மில். உரகல் 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 நீங்க தூங்காம பெருமாளை பார்த்துக்குங்கன்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய பாசுரம் அது பெரியாழ்வாருடைய பாசுரம். ஒன் சுடர் ஆழியே சங்கே அரைவெறி நாந்தகவாடே அடகிய சார்கமே தண்டே இரவு படாமல் இருந்த எண்மர் உலோக பாரீர்கள் பறவை அறையா உரகள் பள்ளி அறை குறிக்கொண்மின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம். அதனால எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் சக்கராயுதம் தான் பிரதானம். அந்த சக்கரத்தாழ்வாருக்கு சோடச பூஜம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். 16 புஜங்கள் கொண்டவன் சக்கரத்தாழ்வார். ஒரு பக்கம் நரசிம்மன், ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வார். அதனால நரசிம்மர் ஆச்சரியமா சக்கரத்தாழ்வாருடைய தியான ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது சங்கம் சக்கரம் சாபம் பரசும் அசிம்மிஷிம் சூல பாசாங்குசாக்னிமூ விப்ராணௌ வஜ்ரகேடம் ஹலமுசலகதா குந்தமத்யுக்ரதம்ஷ்டமூ ஜ்வாலாகேசம் திரிநேத்ரம் ஜ்வலதனலநிபம் ஹாரகேயூரபூஷமூ த்யாயே ஷட்கோணசம்ஸ்தம் சகலரிபுஜன பிராண சம்ஹார சக்கரமூ. சங்கம் சக்கரம் அதுலேயே 16 ஆயுதம் வந்துடுறது. சங்கம் சக்கரம் சக்கரத்தாழ்வாருக்கே கையில் இருக்கும். நரசிம்மருக்கே தனியாக சேவை செய்யல 4 கை திருக்கை இருந்தால் 4 சக்கரம் இருக்கும் நரசிம்மனுக்கு. அதனால பெருமாள் நிருசிம்மன் வேற சக்கரத்தாழ்வார் வேற இல்லை. சாபம் பரசும் அசிம்மிஷிம் சூலம் சூலங்கிற ஒரு ஆயுதம் அக்னி ஜுவாலை அவருடைய கேசமே அக்னியா இருக்குமா. அதனால 16 திருக்கரங்கள் பெருமாளுக்கு சக்கரத்தாழ்வாருக்கு. தியாயேத் ஷட்கோண சம்ஸ்தம் சக்கரத்தாழ்வாருக்கு 6 கோணம், இந்த ஸ்டார் மாதிரி 6 கோணத்துல எழுந்தருளி இருப்பார். அதே பின்னாடி நிருசிம்மன் பார்த்தா திரிகோணத்துல 3 கோணத்துல நிருசிம்மன் இருப்பார். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாமானியம் இல்லை. ராயேத் ஷட்கோண சம்ஸ்தம்
சகலரி புஜன பிராண சம்ஹார சக்கரம், அதாவது சம்ஹாரம் பண்ணக்கூடியதான சக்கரம்